என்டிகே வெர்சஸ் டிவிகே. அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ஏன் கடுமையா விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், எனக்குள்ள இருக்கு. அதற்கான பதில் இதோ உங்களுக்காக. நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்காமையும் அரசியல் வராம இருந்திருந்தா திமுக அதிமுக அப்படிங்கிற இரு மாபெரும் கட்சிகள் இருந்திருக்கும். புதுசாக வர்ற ஒரு 18 வயசு இளைஞன் என்ன யோசிப்பான்? திமுக அதிமுக நமக்கு வேணாண்டா, நாம் தமிழர் இருக்கு, அண்ணன் சீமான் அவர்கள் கவனிப்போம் அப்படின்னு நினைப்பான். அவர் கவனிக்கும் போது அரசியல் கத்துக்குவான், தமிழ் தேசியம் என்னன்னு கத்துக்குவான், இயற்கை என்னன்னு கத்துக்குவான், அறிவியல், அரசியல், இந்த மாதிரி பல விடயங்களை அவனால கத்துக்க முடியும். ஏன்னா இங்க திமுக அதிமுக அதுக்கடுத்த நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருப்பாங்க. அதனால அவனால எல்லாத்தையுமே கத்துக்க முடியும், ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு ஒழுக்கம் ஏற்படும். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுனால எல்லாமே தவிர்த்து தற்கொலையா மாறிட்டு இருக்காங்க. காரணம், ரசிகர்களா இருக்கேன் அதனால நான் வாக்களிக்கிறேன். நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க விஜய் ரசிகர்கள் கிட்ட, அவங்களே சொல்லுவாங்க கட்சி கொள்கை என்னன்னு. என்னோட நண்பன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் இந்த கொள்கை சொல்றான், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்ப்பும் சொல்றான். ஒரு சில நேரம் டிவிகேங்கிறான், கேட்டா அதான் என் கொள்கைன்றான். ஒரு சில நேரம் என்னன்னா தமிழ் தேசியம் திராவிடம் என்னோட கொள்கைன்றான். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே இல்லாத ஒரு இளைஞர் கூட்டம் இப்ப உருவாகிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அதை நான் சரின்னு தான் நினைக்கிறேன்.